இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு கொடைக்கானலுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு கொடைக்கானலில் இருக்க பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மலையில் நின்று இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒருத்தன் காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினை 2 பொண்ணு பேர் சேர்ந்து நாசம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் சுயநினைவுக்கு வரும்போது அந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுனே தெரியல, பயந்துக்கிட்டு வெளியே அந்த காட்டுக்குள்ளே வராங்க. ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு வண்டியில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னால் இது ஒரு போலீஸ் கேஸ்மா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. போலீஸும் கண்டுபிடிச்சிடலாமா ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு திரும்பும்போது அவன் கழுத்தில் உள்ள மருவை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஹீரோயினை நாசம் பண்ணதுல ஒரு ஆள் அந்த போலீஸும் தான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயந்து போயிடுறா. அங்க இருந்து எந்திரிச்சு வெளியே போகும்போது இன்னொரு போலீஸை பார்க்குறான். அவன் கையில மோதிரத்தை போட்டிருக்கிறது நோட்டீஸ் பண்றான். மோதிரத்தை அந்த டைம்ல அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கா. இங்க இருந்து போயிடலான்னு வெளியே போகும்போது ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா பாக்கு போட்டு ஒரு கவரை கீழே போடுறான். சவுண்டுமே அவளுக்கு அங்கே கேட்டிருக்கு. 3 பேர் சேர்ந்து தான் நம்ம ஹீரோயினை நாசம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்து பயந்து அங்கிருந்து வெளியே போறாங்க.